சொல்லுங்க அத்தை, கூப்பிட்டீங்களா? ஏண்டி நான் எப்ப இருந்து கூப்பிட்டுட்டு இருக்கேன் உனக்கு காதை கேட்கலையா? நீங்க தான் அத்தை துணியெல்லாம் காய போட சொன்னீங்க. அதான் பின்னாடி போய் காய போட்டுட்டு இருந்தேன். அதான் எனக்கு சரியா கேட்கலையாட்டு இருக்குது. சரி என்ன சொல்லுங்க. சரி நான் செல்லம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். கொஞ்சம் அவசர வேலையா போறேன். சரியா? சாம்பார் காயெல்லாம் செஞ்சுட்டேன். நீ கொஞ்சம் ரசம் மட்டும் வச்சிரு. ரசமா? என்னடி ரசமா நில்லுற? ஒரு ரசம் கூட வைக்க தெரியாதா உனக்கு? வைக்கிறதா வைக்கிறா. என்ன ரசம் வைக்கிறது? நீ ஒரு ரசம் வைன்னு சொன்னா என்ன ரசம் கேட்டுட்டு இருக்கற? எதையாவது ஒண்ணு வெயி போ. புளி ரசமா தக்காளி ரசமா ஏதோ ஒண்ணு வெயி. இல்லத்தா, அப்புறம் நான் வேற எப்படியாச்சும் வச்சுட்டேன்னா அப்புறம் நல்லா எல்லாம் போச்சுன்னா அப்புறம் அதுக்கு வேற பேசுவீங்களா? அதனாலதான் என்ன ரசம் வைக்கிறதுன்னு கேட்டேன். புளி ரசம்னா புளி தானே போடணும். ஆமாடி புளி ரசத்துக்கு புளி போடணும். அதுக்காக நிறைய எடுத்து போட்றாத. கொஞ்சமா போடு. சரியா? சரிங்க அத்தை. அப்ப புளி ரசத்துக்கு புளி போடணும், தக்காளி ரசத்துக்கு தக்காளி போடணும், மிளகு ரசத்துக்கு மிளகு போடணும். அப்படிதானே அத்தை? ஐயோ ஆமாடி ஆமா. சரி ஏதோ ஒண்ணு பண்ணி வெயி. நான் போயிட்டு வரேன். சரியா? சரிங்க அத்தை. எனக்கு இன்னொரு டவுட் அத்தை. என்னடி கேளு. ஒரு ரசம் வைக்க சொன்னா எத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கற பாரு. இல்லத்த, அப்ப அதிரசத்துக்கு என்னத்த போடணும்?